2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது பெரிய கூட்டணி அமைத்த திமுகவால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியவில்லை. கூட்டணியை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திக்கும் திமுகவிற்கு 2026 தேர்தலிலும் அதே நிலை ஏற்படும். அதிமுக ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். சென்னை ஜாம் பஜாரில் மது போதையில் வீட்டின் ஜன்னலை உடைத்து தனியாக இருந்த 80 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் பிடிபட்டார். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமி முதல் பல்லு போன பாட்டி வரை பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கோவை அருகே 85 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கட்டிட தொழிலாளி சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சையில் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கொடூர 65 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகள் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சமூகத்தை உருவாக்கிவிட்டு வெற்று பெருமை பேசுவதுதான் அப்பா என தனக்குத்தானே கூறிக்கொள்பவரின் சாதனையா என மக்கள் கேள்வி. நெல்லை அருகே விளையாடச் சென்ற 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 14 வயது சிறுவன் மீது போக்சோ வழக்கு பதிவு. திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகள் தெருவில் கூட விளையாட முடியாத அவல நிலையை அப்பா ஸ்டாலின் உருவாக்கிவிட்டதாக மக்கள் வேதனை. சென்னை மெட்ரோ ரயிலில் 21 வயது இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். சென்னை போன்ற நகரத்திலேயே பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என மக்கள் கேள்வி. பெரம்பலூர் அருகே மதுபோதை கணவரை கொலை செய்த மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினர் சிக்கினர். திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே பெண்ணின் தாலியை பறித்து 5 மாத குழந்தையை கொன்ற முகமூடி கொள்ளையர்கள். திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பச்சிளம் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பில்லாத அவலம். கோவை மாவட்டம் காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து உயர் ரக போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட கஞ்சா வழக்குகள் நிலுவையில் உள்ள கேரளா இளைஞர்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். பள்ளி கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க தவறிவிட்டு வெற்று பெருமை மட்டும் பேசுவதுதான் திராவிட மாடலா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. திருப்பூர் ரயிலில் கடத்தி வரப்பட்ட கஞ்சா பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பால்நெல்லூரில் இளைஞர்களை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. (2025-26) 1.62 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற திட்டமிட்டுள்ள திராவிட மாடல் அரசு இதில் 55,844 கோடி ரூபாய் கடன் தொகையை பழைய கடன்களை அடைக்க பயன்படுத்த இருப்பதாக தகவல். கடன் வாங்கி கடன் அடைக்கும் ஸ்டாலின் அரசுக்கு தமிழகத்தின் கடன் விகிதம் 26.41% என உயர்ந்திருப்பது ஆபத்து அளிக்கிறது என நிபுணர்கள் எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்க வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பிடிபட்டது. போதைப் பொருட்களை தடுக்காமல் மாணவர்களை சீரழித்து வரும் திராவிட மாடலுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என மக்கள் ஆவேசம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் பால் விற்பனை தொழிலாளர்களுக்கு ரெயின்கோட் வழங்கிய திராவிட மாடல் அமைச்சர். சுட்டெரிக்கும் வெயிலில் மக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சரின் இச்செயலை கண்டு எள்ளி நகையாடிய பொதுமக்கள்.
திருவள்ளூர் அருகே மாற்றுத்திறனாளி மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த தந்தை மீது ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காமல் காலம் கடத்துவதாக குற்றச்சாட்டு. புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் கட்ட பஞ்சாயத்து செய்து வரும் காவல்துறை எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என மக்கள் கேள்வி. அதிமுக ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்ட கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தை தற்போது முற்றிலுமாக கைவிட்டுள்ளது திராவிட மாடல் அரசு. கோவையை திட்டமிட்டு புறக்கணிக்கும் திராவிட மாடல் அரசு சமநிலையற்ற வளர்ச்சியை விரும்புகிறதா என மக்கள் கேள்வி. காவிரி டெல்டா பாசன திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியை போலவே பவானி சேமிப்பு பகுதியில் உள்ள PAP கால்வாய்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும். திருமூர்த்தி நீர்ப்பாசன திட்டக்குழு உறுப்பினர்கள் திராவிட மாடல் அரசுக்கு வலியுறுத்தல். சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உறவினர்களிடம் இணைய வழியில் பணம் வசூலித்த 2 வார்டன்கள் சிக்கினர். நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலினின் ஆட்சியில் சிறைச்சாலைக்கு உள்ளேயும் வெளியேயும் முறைகேடுகள் நடைபெறும் அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியில் இணைய வசதி இல்லாததால் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் திருப்பூர் மாவட்ட அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் ஏற்கப்படுவதில் தாமதம். 2025-26 கல்வியாண்டுக்கான திட்டமே பாதிக்கப்படக்கூடிய நிலை உருவாகியுள்ளதால் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கையில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அபாயம். கோவை அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் அவதி. திமுக அரசு முறையாக மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கை கால் வாய் நோய் ஏற்படுத்தும் தக்காளி காய்ச்சல் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அதிகம் தாக்குகிறது என மருத்துவர்கள் எச்சரிக்கை. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் திராவிட மாடல் அரசு உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கோவையில் தொழிலாளர்களின் கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி தொழிலாளர்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் தீவிரம். திராவிட மாடல் அரசின் அலட்சியத்தால் 540 கோடி ரூபாய் உற்பத்தி மற்றும் 13.50 கோடி மீட்டர் துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மின்கம்பத்தை அகற்றாமலேயே சாலை போடப்பட்டுள்ள அவலம். விபத்துகள் ஏற்படும் முன் மாவட்ட நிர்வாகம் மின்கம்பத்தை அகற்றுவதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். காஞ்சி அண்ணா மருத்துவமனையில் கடந்த 3 ஆண்டுகளில் 6588 பேருக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்ட நிலையில் போதிய சிகிச்சை வசதிகள் இல்லாததால் நம்பிக்கையின்றி திரும்பும் நோயாளிகள். ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு சுகாதாரத்துறை சார்பாக மருத்துவமனை கட்டமைப்பு குறித்தும் மருத்துவர் நியமனம் குறித்தும் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் விளம்பர அறிவிப்புகளாகவே மாறிய அவலம். எளிதாக கப்பல்களுக்கு வழிவிடும் வகையில் சுமார் 5 நிமிடங்களில் தானாகவே செயல்படக்கூடிய எலக்ட்ரோ மெக்கானிக்கல் முறையை கொண்டு செய்யப்பட்ட பாம்பன் பாலம். இந்திய நிறுவனங்களால் சுமார் 531 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாம்பன் பாலம் 50 ஆண்டுகளுக்கும் மேல் பராமரிப்பு தேவையின்றி நிலைத்திருக்கும் என தகவல். மாணவர்களின் நலனுக்காக 2500 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று திராவிட மாடல் அரசு அறிவித்துள்ளது கண் துடைப்பு நாடகம்தான் என மக்கள் விமர்சனம். கல்வி கடன்களை பெற்று திருப்பிச் செலுத்தாதோர் எண்ணிக்கை 8% கடந்துள்ள நிலையில் திராவிட மாடல் அரசு அறிவித்துள்ள திட்டத்தில் பரிந்துரைகள் தெளிவாக இல்லை என்பதால் இந்த திட்டமும் விளம்பரத்திற்கு மட்டுமே என மக்கள் ஆதங்கம். காஞ்சிபுரம் தேராஜ பெருமாள் கோயிலில் 2ஆம் நாள் பங்குனி உற்சவ விழாவில் சிறப்பாக நடைபெற்ற ஊஞ்சல் சேவை. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவத்தில் 5ஆம் நாளில் ஓலை சப்பரத்தில் சுவாமி வீதி உலா. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. வட இந்திய மாநிலங்களான தில்லி, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் வெப்பம் வாட்டி வதைப்பதால் மக்கள் கடும் அவதி. இன்னும் சில நாட்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வாட்டிகனில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்ற கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ். நிமோனியா தொற்றுக்கு பின்னர் ஓய்வில் இருந்த போப் பிரான்சிஸ் 3 வாரங்களுக்கு பிறகு பிரார்த்தனையில் பங்கேற்றதால் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கண்டித்து அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் லட்சக்கணக்கானோர் போராட்டம். தொழிலதிபர் எலான் மஸ்க் உடன் இணைந்து நாட்டில் சமூக பாதுகாப்பு, மருத்துவ உதவி போன்ற திட்டங்களை குறைத்ததாக கூறி முழக்கத்தில் ஈடுபட்ட மக்கள். ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் அணி அபார வெற்றி. பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் 50 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 20வது லீக் ஆட்டத்தில் மும்பை, பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. மும்பை வான்கடே மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. 2004ஆம் ஆண்டு வெளியாகி 3 தேசிய விருதுகளை பெற்ற ஆட்டோகிராஃப் திரைப்படம் மீண்டும் வெளியாகிறது. 21 ஆண்டுகளுக்கு பின்னர் படம் மே 16ஆம் தேதி மறு வெளியீடு செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு.